Hello students, welcome to online class. Today we discuss the topic is 6th standard social history Indus civilization. போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ancient cities of தமிழகம் பார்த்தோம். அதுல மதுரை, காஞ்சி, பூம்புகார் மூணுத பத்தி பார்த்தோம். எப்படி அந்த மூணு ஊர்ல வந்து ட்ரேட் பண்ணாங்க, மேரிடைம் ட்ரேட் எப்படி இருந்துச்சு, கல்விக்கு எப்படி போட்டாங்க அப்படின்றதெல்லாம் பத்தி போன கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸ்ல வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட நம்ம ஊருக்கு முன்னாடினா ஃபர்ஸ்ட் எந்த ஊர் இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த லெசன் இண்டஸ் சிவிலைசேஷன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தி சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன்ல வாழ்ந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படின்னா சாப்பாடு எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பத்தியும் மேஜர் சிட்டிஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனோட மேஜர் சிட்டிஸ் என்னென்ன, மேஜர் சைட்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போறோம். இதுல மெயினா நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா ஹரப்பா பத்தியும் மொஹஞ்சதாரோ இந்த ரெண்டு சிட்டிஸை பத்தி தான் இந்த லெசனை நம்ம பிரீஃபா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா சிட்டி, இன்னொன்று வந்து மொஹஞ்சதாரோ சிட்டி. இந்த ரெண்டு சிட்டிஸ் பத்தி தான் இண்டஸ் சிவிலைசேஷன் லெசனை நம்ம பார்ப்போம். சரியா? உங்க புக்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் லைன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த பீரியட்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்றது தான் இந்த டைம் லைன். 3500 to 2000 BCல வந்து மெசோபொட்டாமியர்கள் அப்படின்னா அவங்க ஒரு கல்ச்சர் மாதிரி இந்த பீரியட்ல அவங்க இருந்தாங்க. 3300 to 1900 BCல வந்து இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த பீரியட்ல யார் யார் இருந்தாங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் மக்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. 3100 to 1100 BCல எஜிப்தியன் இருந்தாங்க. 1700 to 1022 BCல சைனீஸ் இருந்தாங்க. இதுதான் வந்து ஒரு நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டைம் லைன் அப்படின்னா இந்த பீரியட்ல இந்த மக்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த டைம் லைன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் எல்லாருமே வந்து ரிவர் சைடா செட்டில் ஆவாங்க. ரிவர் சைடியா செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்டைலா இருக்கும், சாயில் ஃபர்டைலா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க ஏதாவது அக்ரிகல்ச்சர் அங்கே பண்றாங்க அப்படின்னா மெயினான அக்ரிகல்ச்சருக்கு என்ன தேவை, தண்ணி தான் தேவை. அப்போ ரிவர் சைடு அவங்க செட்டில் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி ஈஸியா கிடைக்கும். தண்ணி ஈஸியா கிடைக்கிறதுனால அவங்களோட விவசாயம் அக்ரிகல்ச்சர் எல்லாமே வந்து நல்லா சூப்பரா வந்து அதுலேயே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து எடுத்துப்பாங்க. அதனாலதான் வந்து அந்த காலத்துல எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரிவர் சைட் பக்கத்துல தான் செட்டில் ஆனாங்க. இது வந்து 2 மார்க்ல கேட்டாலும் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த சாயில் வந்து ஃபர்டைலா இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க விவசாயம் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது போட்டாலும் சீக்கிரமா அவங்களுக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ரிவர் சைடு இருக்கிற வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும். அந்த வாட்டர் வச்சு அவங்க குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி ஏதாவது விவசாயம் பண்றதுக்கு இல்லை ஏதாவது கல்டிவேட் பண்றதுக்கும் அந்த வாட்டர் வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமா அவங்களோட டே டு டே லைஃப் வந்து ரன் பண்றதுக்கும் அவங்களோட மெயின் ஆக்டிவிட்டியா அதை ஆக்கிக்கிறதுக்குமே வந்து ரிவர் சைடு வந்து எல்லா பீப்புளும் வந்து செட்டில் ஆவாங்க. அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. ஹரப்பா அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1920 the ruins of Harappa were first discovered by the British East India Company. British East India Company தான் ஹரப்பா அப்படின்ற ஒரு இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு மெயின் புக் என்ன சொல்றாங்க அப்படின்னா ruined brick castle with very high walls and towers built on the hill அப்படின்ற ஒரு புக்ல ஹரப்பா சிட்டியை பத்தின ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1856ல இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா லகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் ஒரு ரயில்வே லைன் வந்து கிரியேட் பண்ணாங்க. பீப்புள் வந்து இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா நடந்தே போக முடியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க 1856ல லகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ரயில்வே லைன் வந்து கனெக்ட் பண்ணாங்க. அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா பேர்ன் பிரிக்ஸ் அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்னாலே தெரியும், செங்கக்கல்லை தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ன் பிரிக்ஸ் அப்படின்னா எரிஞ்சிருக்கும் இல்லையா செங்கக்கல், அதை வச்சுதான் வந்து அந்த ரயில்வே லைன் வந்து அவங்க கனெக்ட் பண்ணினாங்க. எந்தெந்த ஊருக்கு இடையில அப்படின்னா லாகூர்ல இருந்து கராச்சிக்கு இடையில வந்து ஒரு ரயில்வே லைன் வந்து கனெக்ட் பண்ணாங்க. எந்த இயர் அப்படின்னா 1856ல. அடுத்தது 1920ஸ்ல ஆர்ச்சியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவையும் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணாங்க. ரெண்டு சிட்டிஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால 1920ல என்ன பண்ணாங்க ஆர்ச்சியாலஜிஸ்ட் வந்து ஹரப்பா சிட்டிஸ்க்கும் மொஹஞ்சதாரோ சிட்டிஸ்க்கும் இடையில என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து சர்ச் பண்ணாங்க. எந்த இயர் அப்படின்னா 1920ஸ்ல வந்து சர்ச் பண்ணாங்க. அப்போ 1924
1964ல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ சர் ஜான் மார்ஷல் அவங்க என்ன பண்ணாங்க, ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையில வந்து ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம மொஹஞ்சதாரோ விட ஹரப்பா வந்து ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்ட்டு அந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சாங்க. 1920 ஆராய்ச்சியில வந்து மொஹஞ்சதாரோ விட ஹரப்பா சிட்டி வந்து ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா இந்தியன் சைட்ஸ் அண்ட் இந்தியன் பார்டர்ஸ். ஹரப்பா சிட்டி சைட்ஸ் வந்து இந்தியன் பார்டர்ஸோட என்னென்ன ஊர் இருந்துச்சு அப்படின்றதான் இந்த பிக்சர். இந்த பிக்சர்ல வந்து எந்தெந்த ஊர் வந்து நம்ம இந்தியன் பார்டரோட சேர்ந்து வந்திருக்கு அப்படின்றதான் இந்த பிக்சரை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். அந்த இண்டஸ் சிவிலைசேஷன்ல வந்து டைம் ஸ்பேன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இதை வச்சுதான் இப்போ நம்ம கிட்ட வந்து கிளாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை வச்சு நம்ம டைம் கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ கிளாக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி டைம் அவங்க கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா இதை வச்சுதான் டைம் கால்குலேட் பண்ணாங்க. அதுதான் வந்து டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அர்பன் சிவிலைசேஷன். அர்பன் சிவிலைசேஷன்னா ஹரப்பா சிவிலைசேஷனை வந்து அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு டவுனை வந்து மேக் பண்ணாங்க. வெல் பிளான்ட் டவுன் பிளானிங் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், டவுன்னா இப்படிதான் இருக்கணும். நம்ம எதுவுமே பிளான் பண்ணிடாம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யறது வந்து கரெக்டா ஃபுல்ஃபில்லா ஆகாது. ஆனா ஹரப்பா சிட்டிசன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிட்டினா இப்படிதான் இருக்கணும், ஒரு டவுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல் பிளான்டா இருந்தாங்க. நெக்ஸ்ட் அஸ்டமைசிங் மன்சூரி அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்ன ரொம்ப வியக்கத்தக்க பொருட்கள் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் வச்சு அவங்க நிறைய மேக் பண்ணினாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். மக்களோட ஹெல்த்துக்கும் மக்களோட ஹைஜீனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தது யார் அப்படின்னா ஹரப்பா சிவிலைசேஷன். ஹரப்பா பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து மக்களோட ஹைஜீனுக்கும் மக்களோட ஹெல்த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொருளை வந்து கரெக்டா மெஷர் பண்ணி தராங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனா ஹரப்பா பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கரெக்டான பொருளுக்கு கரெக்டான வெயிட் கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்து அவங்களோட ட்ரேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சாலிட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அரிஸ்டாஷனல் பேஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து அவங்க மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அவங்க. அதனாலதான் வந்து ஹரப்பா சிவிலைசேஷனை வந்து அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஹரப்பா சிவிலைசேஷனோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்பர் டவுன், செகண்ட் ஒன் வந்து லோயர் டவுன். அப்பர் டவுன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the part of the city to the west was higher and it was called citadel. வெஸ்ட் சைடு வந்து ஒரு சிட்டில ஒரு பார்ட்ல வெஸ்ட் சைடு வந்து ஹையரா இருக்கும், அதை வந்து சிட்டாடல் அப்படின்ட்டு பேர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அந்த இடத்த வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பிசினஸ் பண்றாங்க வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கிரேட் பாத் அண்ட் கிரானைட்ஸ் ஆர் லொகேட்டட். ஹரப்பால தான் கிரேட் பாத்ஸ் அப்படின்னா தண்ணிலாம் சேர்த்து வச்சுக்கணும் இல்லையா, அந்த இப்போ வந்து நம்ம கிட்ட பேக்ல சின்ன சின்ன குடம் அதெல்லாம் வந்து தண்ணி சேர்த்து வச்சுப்போம். அப்ப எப்படி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, ஒண்ணுமே இல்லாத காலத்துல ஃபர்ஸ்ட் வந்ததுல எப்படி தண்ணி சேவ் பண்ணிப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் தண்ணினா நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது இதுலதான். கிரேட் பாத்ஸ் அண்ட் கிரானைட்ஸ். கிரானைட்ஸ் அப்படின்னா தானியங்கள், அது எல்லாமே வந்து இந்த சைடு வந்து லொகேட்டடா இருக்கும். எங்க லொகேட்டடா இருக்கும் அப்படின்னா அப்பர் டவுன்ல லொகேட்டடா இருக்கும். லோயர் டவுன்ல பார்த்தோம் அப்படின்னா the part of the city to the east was lower but larger. அந்த ஒரு சிட்டில ஈஸ்ட் சைடு வந்து லோயரா இருக்கும் ஆனா லார்ஜரா இருக்கும். அடுத்தது it was inhabited by common people. இது யார் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா நம்மள மாதிரி காமன் பீப்புள்ஸ் தான் இதை வந்து யூஸ் பண்ணினாங்க. அப்பர் டவுன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, லோயர் டவுன் வந்து நம்மள மாதிரி பீப்புள்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணினாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறோம், ஒரு சிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறோம், ஒரு டவுன் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்ற ஒரு இது நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்குதான் வந்து அடுத்தது வந்து ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். ஹரப்பா சிவிலைசேஷன்ல ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ் எப்படி இருந்துச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, கிரேட் பாத் எப்படி இருந்தது, கிரேட் கிரானரி எப்படி இருந்தது, அசம்பிளி ஹால், ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வந்து ஹரப்பா சிவிலைசேஷன் பீப்புள் வந்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணாங்க, எப்படிலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் இங்க இருக்குன்னா ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அதே மாதிரி தான் அப்பயே இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அப்சர்வ் டு ஹேவ் கிரிட் பேட்டர்ன். கிரிட் பேட்டர்ன் அப்படின்னா கட்டமா இருக்கும் இல்லையா. இங்க பாருங்க இந்த பிக்சர்ல பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். இங்க பாருங்க ஒரு பாக்ஸா இருக்கும் ஸ்ட்ரீட். நமக்கு வந்து ஒரே எங்க வழி இருக்குன்னே நமக்கு தெரியாது, ஆனா ஒரே பாக்ஸ் மாதிரி தான் தெரியும். அதனால இதை வந்து கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹரப்பா சிவிலைசேஷன்ல ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா
பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், நார்த்ல இருந்து சவுத், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட், அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். இங்க இருந்து பார்த்தா அந்த சைடு தெரியும், அந்த சைடு பார்த்தா ரொம்ப அப்படி கிட்ட நெருக்க இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே. அது வந்து கிரிட் பேட்டர்ன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரோட்ஸ் எல்லாமே பெருசா இருக்கும், அதோட கார்னர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ரவுண்டடா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது ஹவுசஸ் ஆர் பில்ட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட். ஹவுசஸ் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஹவுசஸ் வந்து ஒரு சைடு வீடு இருக்கும், ஒரு சைடு ரோடு இருக்கும். ஆனா அப்ப எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னா, ரோடுக்கு ஆப்போசிட் ரெண்டு சைட்லயுமே சென்டர்ல ரோடு போகுது அப்படின்னா இந்த சைடும் வீடு இருக்கும், இந்த சைடுல வீடு இருக்கும், அந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. அதுல ஒன்னு ரெண்டு வீட்டுல வந்து மாடி வச்சு கட்டியிருந்தாங்க, ரெண்டு மாடி வச்சு கட்டியிருந்தாங்க. அதுக்கு மாடிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு சில வீட்டுல வந்து மாடி வீடு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில வீட்டுல வந்து ரெண்டு மாடி வச்சு வீடு கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய ஹவுசஸ்ல வந்து நிறைய ரூம்ஸும் இருக்கும், நிறைய கவுண்ட்யார்ட் அண்ட் பெல். அப்படின்னா கவுண்ட்யார்ட் அப்படின்னா முற்றம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு முற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அந்த காலத்திலேயே ஹரப்பா சிவிலைசேஷன் பீப்புள் வாழ்ந்த இடத்துலயே அது வந்து இருந்திருக்கு. சில வீட்டுல வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும், வெல் இருக்கும், வெல் அப்படின்னா கிணறு இருக்கும், கவுண்ட்யார்ட் அப்படின்னா முற்றம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சில வீட்டுல இருக்கும்னு சொல்றாங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூஃப்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அந்த காலத்துல ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் எப்படி இருந்துச்சுன்றதுக்கு இதுதான் நம்மளுக்கு டீடைலா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சிட்டிஸ்லயும் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் கவர் ஆயிருக்கு. எல்லா சிட்டிஸ்லயுமே ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். அது வந்து எப்படி கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்லாப்ஸ் அண்ட் பிரிக்ஸ். ஸ்லாப்ஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும் செங்கக்கல். ஸ்லாப்ஸ் அப்படின்னா கீழே தண்ணி நம்ம ஊற்றணும் அப்படின்னா மழை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது போய் ட்ரைனேஜ்ல சேவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஸ்லோப் ஆகி போகிறதுக்கு ஒரு ஸ்லாப் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஈச் ட்ரெயின் ஹேஸ் a central slope to so that water could flow. எல்லா ட்ரைனேஜுமே ஃப்ளோ மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு கர்வ் மாதிரி இருக்கு, இங்கிட்ட ஒரு கர்வ் மாதிரி இருக்கு. அப்போ மழை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்ல போய் தண்ணி வந்து சேவ் ஆகாது. இது என்ன ஆகும் அப்படின்னா இதுல பட்டு கீழே ஸ்லோப் ஆகி அது போய் லேண்ட்ல விழுந்து லேண்ட் வழியா அது போயிடும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டமே வந்து ஒரு வீட்டுக்குமே வந்து ஒரு ட்ரைனேஜ் இருக்கும். அப்போ ஒரு வீட்டுல இருந்து ஒரு ட்ரைனேஜ் போகுது அப்படின்னா அது வந்து நிறைய லேன்ஸை தாண்டி தான் ஒரு எம்டி ட்ரைனேஜா தான் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். லேன்ஸ் அப்படின்னா ஒரு நிறைய சந்தில போய் தான் வந்து வரும். அப்படி வரும்போது செடிமெண்ட் எல்லாத்தையும் தக்க வைக்கிறது அப்படின்னா மண்ணெல்லாம் சேர்த்து கொண்டு போகாம வெறும் வாட்டர் மட்டும்தான் அது கொண்டு போகும். இதுதான் வந்து அந்த காலத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேட் பாத் அப்படின்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். கிரேட் பாத் அப்படின்னா தண்ணி வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ல வந்து இந்த சென்டர் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பிளேஸ்ல தான் தண்ணி வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்படி தண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்ப தண்ணி தேவையோ எப்பப்ப அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் போய் அவங்க தண்ணி வந்து அவங்க எடுத்துக்கலாம். அவங்க அது வந்து எப்படி போகிறதுக்கு வழி எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா நார்த் சைடும் சவுத் சைடும் கரெக்டா இந்த டேங்கர் பக்கத்திலேயே ஒரு வழி வச்சிருப்பாங்க. அந்த வழியில ஏறி அவங்க தண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சருக்கு இந்த கிரேட் பாத்தை வந்து எக்ஸாம்பிளா நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைன்ட் அவுட் ஆஃப்டர் யூஸ். நல்லா முற்றத்துல போட்டு அந்த முற்றத்துல தானே இந்த தண்ணி இதை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி அப்புறமேட்டு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேட் கிரானரி அப்படின்னா கிரானரினாலே நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் தானியம் அப்படின்னு சொன்னேன். தானியம் அப்படின்னா இந்த தானியத்துல என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்காக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற கிரானரி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பிளேஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளேஸ்ல தான் அவங்க தானியங்களை என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்காக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதே சமயம் அதுல வேற என்னென்ன சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னா வீட், பார்லி, மில்லட்ஸ், சீஷேட், பல்சஸ் இது எல்லாமே வந்து அந்த கிரானரியில சேவ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப அவங்க தானியம் வச்சுதான் அவங்க சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையானது வந்து அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, அதனால தானியங்கள் மட்டும் இல்லாம மில்லட், வீட்டு, பார்லி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபுட்டுக்காக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் அசம்பிளி ஹால் அப்படின்னா இப்ப நம்ம இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம சேவ் ஆகணும் அப்படின்னா உடனே ஒரு ஸ்டேஜ் போட்டு உடனே அங்க வந்து பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்ப எப்படி பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு வந்து அசம்பிளி ஹால் வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா 20 pillars in 4 rows. இது எல்லாமே எப்படி இருக்கும்னா 20 pillars இருக்கும், 4 rows இருக்கும். இதுல வந்து எவ்வளவு பீப்புள் வேணாலும் இதுல வந்து அசம்பிள் பண்ணலாம். இதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா முகஞ்சதாரோ சிட்டியில தான் இந்த அசம்பிளி ஹால் வந்து கட்டினாங்க.
நெக்ஸ்ட் வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வியாபாரம் பண்ற பொருளை வந்து எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டிக் வச்சு தான் மெஷர் பண்ணாங்க. இப்போ வந்து நம்மகிட்ட மெஷரிங் கப்பு மெஷரிங் இது எல்லாமே இருக்குது, அதை வச்சு தான் மெஷர் பண்ணிப்போம். அப்போ வந்து எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்ல மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வச்சுதான் ஒரு பொருளோட வெயிட் வந்து இவ்வளவு இருக்குது, மெஷர்மெண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க கார்ட் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். இங்க பாருங்க, ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து கார்ட்டா அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பார்த்துருவோம். ட்ரேட் அப்படின்னா இவங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அவங்க இன்னொரு ஊர்ல இருந்து அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க ஊர்ல வந்து சேவ் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு தெரியும், இப்போ நம்ம எங்கேயாவது போனோம்னே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஊருக்கு போயிட்டு அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்து இவங்க அவங்க ஊர்ல ஹேப்பாசிட்டிஸ் வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இவங்க வந்து கிரேட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க எதுல மெயின் திங்கா இருந்தாங்க அப்படின்னா டாக்யார்ட் அட் லோத்தல். டாக்யார்ட் அப்படின்னா கப்பல் துறை இருக்கு இல்லையா, கப்பல் வழியா செய்யற வியாபாரம் இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மெயின் திங்கா இருந்தாங்க. அந்த டாக்யார்ட் அட் லோத்தல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கப்பல் துறையை வந்து எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பேங்க்ஸ் ஆஃப் த ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன் குஜராத். குஜராத்ல சபர்மதி ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர் பக்கத்துல தான் இந்த லோத்தல் கப்பல் துறை அப்படின்ற ஒரு ட்ரேடை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ பார்த்தோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ வந்து லீடர் ஆக அவங்க அந்த சிட்டியோட லீடர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க சரியா. இந்த பிக்சர்ல எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க தலைக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரைட் அப்பர் ஆர்ம்ல வந்து ஒரு சின்னதா ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி ஒரு கையை சுத்தி கட்டிக்கிற மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க தலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வலிச்சு சீவிருப்பாங்க. பியர்ட் எப்படி இருக்கும், தாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லா ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தாலே நமக்கு தெரியும், அவங்க தாடி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தலையில பார்த்தோம் அப்படின்னா நல்லா வலிச்சு சீவிருப்பாங்க தலையை. அதுதான் வந்து கேர்ஃபுல்லி காம்ப்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தலையில போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பேண்ட் வந்து அவங்களோட ரெண்டு காதுலையுமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இங்க பேண்ட் போடுறாங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த காது வரைக்கும் அவங்க போட்டிருக்க பேண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட லெஃப்ட் ஷோல்டர் எப்படி கவர் ஆயிருக்கும் அப்படின்னா ஷால் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. ஷால் அப்படின்னா இப்போ ராஜாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஷால் எல்லாம் லெஃப்ட் சைட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களும் கவர் பண்ணிருப்பாங்க. அது எதெல்லாம் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபிளவர்ஸாலையும் ரிங்ஸாலையும் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. லெஃப்ட் சைடு வந்து ஷால் எல்லாம் கவர் பண்ணி டெக்கரேட் பண்ணிருக்கிறது வந்து ஃபிளவராலையும் ரிங்ஸாலையும் கவர் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணின ஷாலை வந்து இப்பயும் வந்து அந்த சைடு இருக்கிற பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா. மொஹஞ்சதாரோ லீடர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலையில வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களோட லெஃப்ட் சைடு ஆர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஆர்னமெண்ட் மாதிரி இருக்கும். அந்த போட்டிருக்க அந்த பேண்ட் வந்து அவங்க காதோட சேர்ந்து ஜாயின் ஆகி வந்திருக்கும். இங்கேருந்து வந்து ஒரு தோடு மாதிரி இந்த சைடு போட்டிருப்பாங்க. அவங்களோட லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. அந்த ஷாலை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபிளவர்ஸ் ரிங்ஸால டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து லீடர்ஸ் இன் மொஹஞ்சதாரோ. இந்த பிக்சர் வச்சு நம்ம அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி அப்படின்னா இண்டஸ் பீப்புள் தான் வந்து எப்படி ஒரு பொருளை வந்து வெயிட் போடுறது, எப்படி மெஷர் பண்றது அப்படின்றத ஹரப்பா பீப்புளும் மொஹஞ்சதாரோ பீப்புள்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க, ஐவோரி ஸ்கேல். அது வந்து குஜராத்ல 1704 மில்லிமீட்டர் அந்த கியூப்ல வந்து அந்த ஸ்கேல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஊர்ல அப்படின்னா குஜராத்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் ஒரு பொருளை வந்து இப்படி மெஷர் பண்ணணும், அதோட வெயிட் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஸ்கேல் வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேல் இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க நம்ம பிக்சர்ல. இந்த குட்டி குட்டி ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த குட்டி குட்டி ஸ்டோனை வச்சுதான் ஒரு வெயிட் வந்து இப்போ ஒரு பொருளோட வெயிட் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டோன் வச்சுதான் அவங்க மெஷர் பண்றாங்க அப்படின்ட்டு நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன்ல என்னென்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஊர்ல நம்ம கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்வெட்டு எதுக்கு நம்ம கல்வெட்டு செதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து பீப்புள் வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராக் பெயிண்டிங்லாம் நம்ம பார்த்தோம். ராக் பெயிண்டிங் அப்படின்னா ராக் பெயிண்டிங் எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல வந்து பீப்புள்ஸ் இப்படி இருந்தாங்க, இப்படி வியாபாரம் செஞ்சாங்க, இப்படி விவசாயம் பண்ணாங்க, சில்ட்ரன்ஸ்லாம் இப்படி இருந்தாங்க, அந்த காலத்துல ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக் பெயிண்டிங் வச்சு நம்மளா கெஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் கல்வெட்டை வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த காலத்துல இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான் கல்வெட்டு. ஆனா இண்டஸ் பீப்புள் வந்து நமக்கு வந்து இப்படிதான் இருந்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அதனால ஒரு சின்ன சின்ன க்ளூ வச்சு அந்த காலத்துல இப்படி இருந்தாங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்
pottery, religious belief, toy culture. ஆப்ரல் அப்படின்னா அவங்க ட்ரெஸ் எப்படி போட்டாங்க அப்படின்னா காட்டன் ஃபேப்ரிக் தான் அவங்க மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க அந்த பீப்புள். இது வந்து இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அங்க போய் நம்ம சர்ச் பண்ணதால ஆராய்ச்சி பண்ணி அதே நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூ வச்சுதான் நம்மளுக்கு இது எல்லாமே சொல்றாங்க. ஆப்ரல் அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டன் ஃபேப்ரிக்கால தான் அவங்க வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளும் யூஸ் பண்ணிப்பாங்க. காட்டன் ஃபேப்ரிக்கும் இருக்கும், உள்ளும் இருக்கும். நெக்ஸ்ட் லவ் அண்ட் பீஸ் அப்படின்னா இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா பீஸ்ஃபுல் ஒன்னா தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சில ஆயுதம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்றது இருக்கு. ஆனா அதை வச்சு எந்த ஒரு போருக்கும் எதுவுமே வந்ததில்லை. அவங்க ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா அதை வச்சு எந்த ஒரு போருக்கும் அவங்க போனதில்லை, அவங்களுக்கும் எந்த ஒரு போரும் வந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ட் சிவிக் சென்ஸ், குடிமை உணர்வு வந்து இந்த பீப்புளுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லவ் அண்ட் பீஸா தான் வாழ்ந்தாங்க, ஆனா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோ அப்படின்னா எதுவுமே இல்லாம நிறைய பொருள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஆயுதம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து தப்பான விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மென்னும் போடுவாங்க, விமெனும் போடுவாங்க. இப்போ ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, மென் பசங்களும் ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க, பொண்ணுங்களும் ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த காலத்துல வந்து மென்னும் போடுவாங்க, விமெனும் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க அப்படின்னா நெக்லஸ் போடுவாங்க, ஆம்லெட்ஸ், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்க்லெட்ஸ். அப்படின்னா நெக்லஸ், உங்களுக்கு தெரியும் நெக்லஸ், மோதிரம், வளையல், இது எல்லாமே வந்து மென்னும் போடுவாங்க, விமெனும் போடுறாங்க. இது எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ். எந்தெந்த ஆர்னமெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், ஐவோரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னா ஒரு சில கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்களையுமே வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸா யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்னமெண்ட்ஸ் வந்து மென்னும் யூஸ் பண்ணிப்பாங்க, விமெனும் யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து நமக்கு தெரியாது. அதனால இவங்க வந்து மெயினா என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட், பாட்ரி மேக்கிங். பாட்ரி மேக்கிங் அப்படின்னா பானை உருவாக்குவாங்க இல்லையா, அந்த தொழில். பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வியரிங், கார்பெண்டரி, ட்ரேடிங், இது எல்லாமே அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு க்ளூல வந்து நமக்கு சொல்றாங்க. இவங்க வந்து மெர்ச்சன்ஸாவும் இருந்திருக்காங்க, ட்ரேடர்ஸாவும் இருந்திருக்காங்க, ஆர்டிஷன்ஸாவும் இருந்திருக்காங்க. மெர்ச்சன்ஸ் அப்படின்னா வணிகம் செய்யறவங்களாவும் இருந்திருக்காங்க, வர்த்தகர்களாகவும் பொருள் கொடுக்குறவங்களாவும் இருந்திருக்காங்க, பொருள் வாங்குறவங்களாவும் இருந்திருக்காங்க, கைவினையாளர்களாகவும் இருந்திருக்காங்க. கைவினையாளர்கள் அப்படின்னா கையிலே ஒரு சில ஹேண்டிகிராஃப்ட் பொருள் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழிலும் இவங்க செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் ஆக்குபேஷன். இன்னொரு என்ன அப்படின்னா சின்ன சின்ன கால்நடைகள் இருக்கு இல்லையா, ஆடு மாடுகளா இருக்கு இல்லையா, அதை வளர்க்குறதையுமே வந்து அவங்க ஒரு மெயின் ஆக்குபேஷனா வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் அனிமல்ஸை வளர்க்குறதுமே வந்து இவங்களோட மெயின் ஆக்குபேஷனா வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாட்ரி அப்படின்னா பாட்ரி எப்படி மேக் பண்ணாங்கன்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம பார்த்தோம். பாட்ரி வந்து எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீல் வச்சுதான், வீலோட கிளேவை வச்சுதான் பாட்ரி இப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்தோம். அதே மாதிரி தான் பாட்ரி வந்து எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னா வீல் வச்சுதான் அந்த பாட்ரியை மேக் பண்றாங்க. அந்த பாட்ரி என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதோட டிசைன் வந்து பிளாக் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கலர் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க, டிசைன் எப்படி இருக்குன்னா பிளாக். இது வந்து இந்த பானையை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இது வந்து பாட்ரி வீல் வச்சு இந்த பாட்ரி மேக் பண்ணிருக்காங்க. இது வந்து கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கும், ஆனா மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளாக் ஷேட் கலரா தெரியுது இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட பாட்ரி மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னா இவங்க இந்த கடவுள் தான் கும்பிட்டாங்க, இந்த சாமி தான் வணங்குனாங்க அப்படின்றதுக்கும் அந்த காலத்துல இப்படிதான் இருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்மளுக்கு இல்லை. அங்க போய் ஆர்ச்சியாலஜிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க கொடுத்த ரிசல்ட்ல இருந்தா இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ரிலீஜியஸ் பிலீவ் அப்படின்னா இவங்க இந்த சாமி தான் கும்பிட்டாங்க, இந்த கடவுள் தான் வணங்கினாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஆனா வந்து விமென் ஃபிகர்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால, பெண் கடவுள்கள் உருவம் நிறைய இருந்ததுனால அவங்க பெண் கடவுள்களை வழிபட்டிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு க்ளூல நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாய் கல்ச்சர் அப்படின்னா டாய்ஸ் அந்த காலத்துல எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மேக் பண்ணிருப்பாங்க. மூவபிள் ஹெட், தலைக்கு ஆட்டணும் அப்படின்னா தலை வந்து ஆடுதான், தலையாட்டி பொம்மை இருக்குல்லையா, அந்த மாதிரி தான் இந்த டாய்ஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா கிளே பால்ஸ், டைனி டால், ஸ்மால் கிளே மங்கி, சின்ன ஒரு களிமண்ல செஞ்ச மங்கி, டெரகோட்டா ஸ்குரில் ஈட்டிங் எ நட், ஒரு ஸ்குரில் ஒரு அணில் வந்து ஒரு நட்டை சாப்பிடுற மாதிரி, கிளே டாக்ஸ் எல்லாமே வந்து களிமண்ல தான் செஞ்சிருப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு மெயின் கல்ச்சரா அவங்க மேக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்படி வாழ்ந்த ஹரப்பன் சிட்டிஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் ஃப்ளட் அப்படின்னா வெள்ளம் நிறைய வந்துச்சு அந்த ஊருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்வென்ஷன் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து நிறைய பேர் வந்து படையெடுத்து வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எபிடமிக் அப்படின்னா ஒரு பெரிய தொற்று நோய் வந்து அந்த ஊர்ல வந்து நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடை வந்து அழிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேலமிட்டி அப்படின்னா இயற்கை பேரழிவு எல்லாமே நடந்ததுனாலதான் ஹரப்பன் பீப்புள் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் மெயின் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சிட்டிஸ்லயே ஓல்டஸ்ட் சிட்டி வந்து ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோ சிட்டிஸ் தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் தான் வந்து சானிடேஷனுக்கும் ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கும் ஒரு அட்வான்ஸ் ஒரு திங்கா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவங்க தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க செஞ்சுட்டு போனதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அதை டெவலப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த்லையும் மக்களோட ஹெல்த்லையும் அவங்களோட ஹைஜீனிக்லையுமே வந்து அவங்க வந்து மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் அமாங் 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட லார்ஜஸ்ட் சிவிலைசேஷனை எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோ சிட்டிஸையும் தான் ரெண்டுமே நமக்கு சொல்றாங்க. லெசன்ல நம்ம வந்து மெயினா 2 திங் பார்த்தோம். ஹரப்பா சிட்டிஸ், மொஹஞ்சதாரோ. மோஸ்டா ஹரப்பா சிட்டிஸை பத்தி தான் நம்ம நிறையவே இதை பார்த்தோம். அந்த காலத்துல வந்து ஸ்ட்ரீட் ஹவுசஸ் எப்படி இருந்துச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம், அவங்க கிரேட் பாத், அசம்பிளி ஹால், கிரேட் கிரானரி எப்படி வியாபாரம் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட ஹிடன் ட்ரெஷர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தாங்க, ஆக்குபேஷன்ஸ் என்னன்னு பார்த்தாங்க, பாட்ரி எப்படி மேக் பண்ணாங்க, எந்த சாமி அவங்க கும்பிட்டாங்க, அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹரப்பாவுக்கு என்ன ஆணிச்சு அப்படின்றத பார்த்தோம். நிறைய காடு அழிக்கிறது, ஒரு பெரிய தொற்று நோய் பரவுறது, இதனாலதான் வந்து ஹரப்பா சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாம போனுச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட மெயின் ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.